கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 10ஆம் வகுப்பு மாணவி கழுத்தறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் மாணவியை அவரின் உறவினரான 17 வயது மாணவன் வீட்டிற்கு வெளியே வரவழைத்து கழுத்து பகுதியில் கத்தியால் குத்தியதாகவும் மாணவியின் 1 பவுன் செயினை எடுத்து சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாணவனை பற்றி மாணவி இழிவாக பேசியதால் கோபம் அடைந்து இந்த செயலை அந்த மாணவன் செய்து உள்ளதாக தெரிகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவன் கைது செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளார். தேனியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருவேறு இடங்களில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். போடிநாயக்கனூர் அடுத்த பிச்சாங்கரை அக்கால் தங்கமலை வனப்பகுதியில் பகலில் பற்றிய காட்டுத்தீயானது இரவிலும் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதை அணைக்க தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். அதேபோல ஊத்தாம்பாறை வனப்பகுதியிலும் காட்டுத்தீயானது எரிந்து வருகிறது. ஆகவே தீயை விரைந்து அணைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சாத்தூரில் தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான இயந்திரங்கள் சேதமடைந்தன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இயங்கி வரும் தீப்பெட்டி தொழிற்சாலையில் 20க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் ஆலையில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது தீக்குச்சிகளில் ஏற்பட்ட உராய்வால் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து தொழிலாளர்கள் ஆலையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.